நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிலோ பிரியாணி எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதில் இந்த அஜினமோட்டோ கலர் அப்புறம் அந்த மாதிரி டேஸ்ட் எசன்ஸ்லாம் போடாமல் ஒரு பிரியாணி எப்படி பக்காவான டேஸ்ட்டில் கொண்டு வரலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பிரியாணி சமைச்சது பார்த்திங்கன்னா நான் சமைக்கல, நம்மக்கிட்ட ட்ரைனிங் பிரியாணி கற்றுக்கிட்டவங்க ஒரு கிலோ பிரியாணி சாம்பிளாக செஞ்சு பார்த்துருந்தாங்க. ஸோ அதோட ரெசிபி தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தபரா எடுத்துக்கலாம். இந்த தபரா பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரியாணி நீங்கள் சமைக்கிறீங்கன்னா, அதாவது 1 கிலோ ரைஸு 1 கிலோ சிக்கன் போடுறீங்கன்னா 5 கிலோ ரிசல்ட் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு சமைச்சிடணும். ஓகேங்களா? தபராவில் இருந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சு தபரா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 200 ml ஆயில் எடுத்துக்கிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வினர் இந்த 3 ஆயில் யூஸ் பண்ணால் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃப்ளேவர் அரோமாலாம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நெய்யை இந்த டைம் ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட வாசனையை இது கம்மி பண்ணிடும். ஸோ நெய்யை பிரியாணி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரைஸ் மேலே லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா பிரியாணியோட வாசனையும் நல்லா வரும். நெய்யோட அரோமாவும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்ப நல்லா கிளியராக இறங்கிடும். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு போட போகிறோம். இது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நட்சத்திர பூ மட்டும் ஒரு 2 பூ எடுத்துருக்கேன். அதாவது எல்லாமே 2 கிராம் எடுக்கணும். நட்சத்திரம் மட்டும் ஒரு 2 பூ எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிய ஆரம்பித்த உடனே நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் கடையில் வாங்குவீங்க இல்லையா, அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை தான் சொல்கிறோம். வெங்காயம் மட்டும் இல்லை, எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் கடையில் வாங்குற மெஷர்மெண்ட்டை தான் சொல்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றுமேலே நீங்கள் கடைக்கு வாங்கும்போது உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் கடையிலே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் படி வாங்கிக்கிங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே எத்தனை கிராம் தேவைப்படுதோ அத்தனை கிராம் கடையிலே வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான டேஸ்ட்டு, பக்காவான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணுங்க. ஸோ அதனால் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்துட்டு. எதனாலனா இப்போ ஹீட்டு சென்டராக போயிட்டுருக்கும் கேஸில். அப்படி நீங்கள் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணலாம் வெங்காயம் கருகிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், பிரியாணி கசக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகா லைட்டாக கீரல் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இல்லைனா பச்சை மிளகா வெடித்து செதறி மேலே கண்ணு மேலெலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சில பேருக்கு இந்த வெங்காயத்தை எதுக்கு பொன்னிறமாக வதக்க சொல்கிறாங்கன்றது தெரியல. அதாவது வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, பிரியாணி நீங்கள் அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெங்காயத்தோட அவுட்டர் லேயர் ஃபுல்லாக நல்லா ப்ரௌனாக வர மாதிரி வதக்கிக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதை பக்காவாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கட்டு மல்லி, அரைக்கட்டு புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கிறோம். நான் என்னோடய பிரியாணியில் எதுக்காக வெங்காயத்துக்கு அப்புறம் மல்லி புதினாவை ஆட் பண்ணுறேன்னா, பிரியாணிக்கு நேச்சுரலான ஒரு வாசனை உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க இது. ஸோ அதனால் அரைக்கட்டு மல்லி, அரைக்கட்டு புதினாவை இந்த டைமில் நம்ம அந்த மல்லி புதினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாதுங்க. அதே நேரம் மினிமமாகவும் வதக்கிடக்கூடாது. ஏன்னா இப்போ மல்லி புதினாவை போட்ட உடனே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் கிளியராக ஃபார்ம் ஆகுது. ஏன்னா மல்லி புதினா எண்ணெயில் தான் வேக ஆரம்பிக்கும். ரெண்டாவது அதிக நேரம் வதங்கிடுச்சுன்னா கூடமே உங்களுக்கு கலர் கிடைக்காது, டார்க்காக வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு அரை பதத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புதினா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். தனி மிளகாத்தூள் அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10லேருந்து 12 கிராம் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். மிளகாத்தூள் நம்ம எதுக்காக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, நேச்சுரலாக ஒரு கலர் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி, தயிர் கூடலாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க அதுக்கான ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நேச்சுரலான ஒரு கலர் கிடைக்கணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூளை வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டிங்கன்னா கலர் சூப்பராக ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் கிடைக்குதா? இதுதான் என்னோடய பிரியாணியோட கலரே. நான் அடிஷ்னலாக கலர் ஆட் பண்ணவே மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சோட அளவு 100 கிராம், பூண்டோட அளவு 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தில் எந்த ஒரு காரத்தை கொண்டு இஞ்சோட அளவு மட்டும் ஒரு 10 கிராம் கூட அதிகமாக எடுத்துடாதீங்க. பூண்டோட அளவு வேணால் ஒரு 10-20 கிராம் அதிகமாக இருக்கலாம். இஞ்சோட அளவு அதிகமாக போச்சுன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பூண்டோட அளவு மட்டும்தான் பிரியாணியில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிரியாணி நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, ஹோட்டலில் வர மாதிரி டேஸ்ட் வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடையில் வாங்கிடுறீங்க. கடையில் வாங்கினீங்கன்னா ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லைங்க, அது வேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிரியாணியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒர்த்தாக கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்காக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள்.
எந்த மாஸ்டருமே சொல்லாத உண்மை இது மட்டும்தான். எல்லா மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்காக வாட்டரை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது சில பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்காமலேயே நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்க, உங்களோட பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இதுவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக வதங்கினா உங்கள் பிரியாணிக்கான டேஸ்ட்டுமே ஒர்த்தாக கிடைக்குங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், பக்காவாக ஒர்க் ஆகிற ஒரு டிப்ஸு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா பக்காவாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 ml பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எடுத்துக்கிறேங்க. தயிரோட புளிப்பு தன்மைன்றது பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உங்களோட ஃப்ளேவருமே இதை நல்லா தூக்கி கொடுக்கும். எப்போ இதை தூக்கி கொடுக்குன்னா நீங்கள் இந்த தயிரை தக்காளிக்கு முன்னாடி ஆட் பண்ணால் மட்டும்தான். நான் இதை வந்து தக்காளிக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் தக்காளிக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுன்றது பிரியாணியோட ரிசல்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதனால் தயிரை முன்னாடி ஆட் பண்ணுங்கள். 1 கிலோவுக்கு 200 ml தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண தயிர் வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. அந்த வெள்ளையாக இருந்த திரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கான ஃப்ளேவர் நல்லா பக்காவே கிடைக்கும். ஸோ தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 350 400 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து தக்காளி அரைச்சி தான் எப்பயுமே ஆட் பண்ணுவோம். அதனால் நான் வெறும் 300 கிராம் மட்டும் தாங்க எடுத்துப்பேன். இது மாதிரி தக்காளி நீங்கள் அரைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான மசாலா வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு பிரியாணியில் வந்து மசாலா இருக்க மாட்டேது, ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா. ஸோ தக்காளி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கான மசாலா வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி போட்டால் நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாதுங்க. 400 கிராம் தக்காளி வந்து பிரியாணிக்கு எடுப்பீங்க. அதில் 100 கிராம் கம்மி பண்ணி தான் நான் 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன ஆகும்னா நீங்கள் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற தக்காளியோட ஃப்ளேவரையும் அரோமாவையும் பக்காவாக உள்ளுக்குள்ளே இறக்குங்க. நீங்கள் கட் பண்ணி போடும்போது எதுவுமே இறங்காது, ஆனால் அரைச்சி போடும்போது பக்காவாக இறங்கும். அதனால தான் நம்ம ஒரு 100 கிராம் கம்மி பண்ணி அரைச்சி போடுறோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 35 கிராம் அளவுக்கு உப்பு. நீங்கள் கல் உப்பு எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 35 கிராம். தூள் உப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, பட் கல் உப்பு நீங்கள் எந்த பிராண்ட் ஆஃப் உப்பை யூஸ் பண்ணாலும் 35 கிராம் போட்டிங்கன்னா உங்கள் பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ண தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த சிக்கனை வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும். 1 கிலோவுக்கு அரை கிலோ 1/4 கிலோலாம் எடுக்காதீங்க, பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஆமாங்க, பிரியாணிக்கு இது ஒரு மெயினான விஷயம். நீங்கள் எத்தனை கிலோ பிரியாணி செய்கிறீங்களோ அத்தனை கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா தான், மினிமமாக அத்தனை கிலோ எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணிக்கான டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே கூட நீங்கள் அதாவது 1க்கு 1.25 1க்கு 1 அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க, அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கன் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலா உள்ளுக்குள்ளே ஊற விடுவேன். இது நீங்கள் கேஸில் பண்ணும்போது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், 100% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பீஸுமே நல்லா மசாலா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பீஸை நீங்கள் தனியாக சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், மசாலாவோடு இருக்கும். அந்த பீஸை நீங்கள் தனியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கே கொடுக்காது. பிரியாணி ஒரு ரைஸ் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதேமாரி இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அப்படியே வாட்டர் வந்து எடுத்துருக்குங்க. 1 கிலோவுக்கு 800 ml வாட்டர். இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு அளவு பாத்திரம், வாட்டர் பாட்டிலோ இல்லை மிக்ஸி ஜாரோ அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 800 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. ஸோ சிக்கன் ரொம்ப நேரம் நல்லா ஊற ஆரம்பிச்சு சரிங்களா, மசாலா எந்தளவுக்கு ஊறுது பாருங்கள். இப்போ திரும்பவும் கீழே வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 800 ml வாட்டர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னென்னா இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது என்கிட்ட டபுள் பர்னர் வந்து இல்லை, நம்ம வீட்டில் வந்து டபுள் பர்னர் கேஸ் அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லை, சிங்கிள் பர்னர் தான், கடைக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அடுப்பில் இந்த மாதிரி மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கொதி ஆகும்போது இந்த கொதிக்கிற தண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கான வாட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுப்பேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்ககிட்ட டபுள் பர்னர் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சமைச்சிட்டு இருக்கும்போது தயிர் ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக வாட்டரை வந்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவை எடுத்து சைடில் வச்சுட்டேன். நம்மக்கிட்ட இருக்க சிங்கிள் பர்னரில் ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த 2 லிட்டர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 25 கிராம் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 லிட்டர் வாட்டருக்கு 25 கிராம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுற வாட்டருக்கும் 35 கிராம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சமைக்கிற மசாலாவுக்கும் போட்டிங்கன்னா உப்போட அளவு நீங்கள் செக் பண்ண தேவை பக்காவாக வந்துடும். ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் என்னோட அரிசி எடுத்து காட்டுறேன். இந்த அரிசியோட அரைப்பதம்னா என்ன அப்படின்னா கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு சோறோட பதத்தில் இருக்கும். அதை எடுத்து கடிச்சோ உடைச்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு
ரைஸோட பதத்தை வந்து கொடுக்கும். அதாவது சொல்கிறது நல்லா தெளிவாக கேளுங்க. அரை பதம்னா ஒரு அரிசி வந்து வேகுது இல்லையா, வெந்து ஒரு 2 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து நீங்கள் வாயில் கடித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரை பதமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கண்ணால் பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லாக பாயில் ஆன மாதிரி தெரியும். இதுக்கு பேர் தான் ஹாஃப் பாயில்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி வந்து ஹாஃப் பாயில் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இப்போ அரிசி வந்து நம்ம ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை எடுத்து திரும்ப வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் ஜூசினஸ்ன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே அந்த ஆயில் மாதிரி வரல, பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது என்ன ஆகும்னா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி பிரியாணி சமைச்சின்னா உங்கள் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடித்த அரிசி வந்து இது மேலே கொட்டிட்டேங்க. கொட்டின உடனே பார்த்தீங்கன்னா அரிசி எவ்வளோ மேலே இருக்குது, மசாலா ரொம்ப கீழே இருக்கா, ஃபஸ்ட்டு இதை வந்து லெவல் பண்ணணும். அரிசியும் மசாலாவும் ஒரே லெவல் இருக்கான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அரிசியும் மசாலாவும் லெவல் பண்ணணும். லெவல் பண்ணிவிட்டு சென்டரில் தானே நம்ம அரிசி கொட்டணும். அதனால் சென்டரில் மட்டும் என்ன பண்ணணும்னா கரண்டி வச்சு கிண்டி விடணும். ஏன்னா சென்டரில் வந்து மசாலாவே இருக்காதுங்க, எல்லா மசாலாவும் சைடில் போயிடும். அதனால் சென்டரில் கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கா இல்லை, ஏன்னா அரிசி மேலே இருக்குது மசாலா கீழே இருக்குது. இது மாதிரி வச்சு நீங்கள் தம்மு போட்டிங்கன்னா உங்களுக்கு தம்மு கிளியராகவே வராது. மெயினான மேட்ரு ஒன்று மட்டும்தான், அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ பாருங்கள் இதில் அரிசி மேலே இருக்கா, இதனால் நம்ம அரிசி வடித்து எடுத்தோம் இல்லையா, அந்த சுடு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கிறோம். எதனால் ப்ரோ சுடு தண்ணி ஊற்றுன்னு கேட்டிங்கன்னா அந்த சுடு தண்ணியில் தான் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது தண்ணி சூடாக இருக்கும். இந்த அரிசியோட பதத்தை அது வந்து குறைக்காது. சூடாக இருக்கும்போதே நீங்கள் அந்த சுடு தண்ணி ஊற்றிட்டு தம் போட்டிங்கன்னா தம் 20 நிமிஷத்தில் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அதில் உப்பு கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது தம்மோட பதமும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் ரெண்டும் லெவலாக இருக்குங்களா, இந்த டைமில் நல்லா உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு இடத்துலையும் கொதிக்குதா. இது மாதிரி கொதி இருக்கும்போது நீங்கள் மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் தம் போட்டினாலே உங்களுக்கு 20 நிமிஷம் தம்மு கிளியராக வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடாக இல்லை, தண்ணி நல்லா கொதிக்கலை அப்படின்னா தம்மு உங்களுக்கு கிளியர் ஆகுது. காரணம் என்னென்னா மேலேயே சூடு இல்லைன்னா உங்களுக்கு கீழே அந்த சிம்மு லெவலில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து மேலே இருக்கிற தண்ணி வந்து இழுக்காது. மேலே நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் தான் கீழே நீங்கள் சிம் லெவலில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக இழுத்துரும். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சா தான் பிரியாணியோட ரிசல்ட் நல்லா வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது மாதிரிலாம் கிடையாதுங்க. 1 கிலோ பிரியாணி 2 கிலோ பிரியாணிலாம் நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது மேலே இது மாதிரி வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பல்காக பண்ணும்போது தான் கீழே இருக்க பர்னரோட ஹீட் வந்து மேலே போகாது. ஆனால் வெறும் 1 கிலோ 2 கிலோலாம் பண்ணும்போது அந்த பர்னரோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோட டாப் லேயர் வரைக்கும் போகும். ஸோ தம்முமே வந்து கிளியராக ஆகிடுங்க. நீங்கள் மேலே வந்து தண்ணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்க மேலே எதுவுமே வைக்காம தான் 20 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். தம் போட்டு முடித்தோடனே ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எல்லா அரிசியும் நல்லா யூ மாதிரி வளைஞ்சு தம்மு பக்காக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிகினராக நீங்கள் சமைக்க கற்றுக்கும் போது கரண்டி வச்சுருப்பீங்களே அந்த கரண்டி வச்சு 4 பக்கமும் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி இருக்காங்க பாருங்கள், தண்ணி இல்லை ஓகேங்களா. இதே மாதிரி 4 பக்கமும் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களோட தம்மு பக்கா வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பக்கம் தண்ணி இருந்துச்சுன்னா திரும்பவும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தம்மு கிளியர் ஆகிடும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தம்மு ஆகலைன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. தம்மு உங்களுக்கு கிளியராக வரலன்னா அரிசியை மட்டும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் தம் போட்டாலே போதும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட ஃபால்ட்டே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நம்ம ட்ரைனிங்க்கு வந்திருந்த அண்ணன் வந்து சமைச்ச பிரியாணி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னால் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பிரியாணி கற்றுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் யாருக்காச்சும் எந்த டவுட்னாலும் சரி, எந்த ஹெல்ப்னாலும் சரி, தாராளமாக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக இருந்து எதுனாலும் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து வந்து தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், பிரியாணி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கலாம் கிடையாது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு ட்ரைனிங் தான். கஷ்டப்படுறவங்களுக்கும் லைஃப்பில் யாரெல்லாம் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். சும்மா வீடியோக்காக வார்த்தைக்காகலாம் சொல்லுங்கள். உண்மையாக உங்கள் கூட இருந்து 100% என்னோடய சப்போர்ட்டை நான் கொடுப்பேன். இதில் மெயினான விஷயம் என்னென்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வர ஸ்ட்ரகிள் அப்போ நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்.